இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தன்னை வளர்க்கும் முதலாளிக்கு பணத்தை வாரி இறைக்கும் முருங்கை மரம். பிசினஸ் விமனின் டாப் சீக்ரெட். சோப்பாகவும் பிஸ்கெட்டாகவும் மாறிய முருங்கை மரம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் காமினி சிங் அப்படின்ற பெண் ஒரு விவசாயியா இப்ப வாழ்ந்துட்டு வராங்க. முருங்கை விவசாயத்துல சாதிச்சுட்டும் வராங்களாமா. ஒரு மத்திய விவசாய ஆராய்ச்சி மையத்துல 7 வருஷங்கள் ஆராய்ச்சியாளரா பணியாற்றி இருக்காங்களாமா. 2015ஆம் ஆண்டு வேலையை ராஜினாமா செய்த காமினி சிறு விவசாய தொழில் முகவர்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வெறும் 10 விவசாயிகளோட அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் விவசாயமும் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் அந்த நிலத்தை சுத்தி முருங்கைக்காயை அவங்க நடவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முருங்கை மரத்துக்கு குறைவான தண்ணீர், குறைவான உரம், குறைவான பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. அதை தொடர்ந்து 100 முருங்கை மரங்களை நடவு செஞ்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு 1500 கிலோ முருங்கைக்காய் கிடைச்சிருக்காமா. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு காமினி நிறுவனத்தையும் தொடங்கி இருக்காங்க. 9 லட்சம் ரூபாய் செலவுல முருங்கையை பொடியாக்கக்கூடிய இயந்திரம், முருங்கையை அதிக நாட்கள் வைக்கக்கூடிய இயந்திரம்னு சில இயந்திரங்களை வாங்கியிருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த முருங்கையை வச்சு தேநீர், பிஸ்கெட், மாத்திரை, ஆயில், சோப்புன்னு கிட்டத்தட்ட 22 வகையான பொருட்கள் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட 100 விவசாயிகள் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வராங்களாமா. ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்து விவசாயியா மாறி இப்ப ஒரு தொழில் முனைவோரா செயல்பட்டு வர காமினிக்கு பலரும் அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானோ நெல் வயலில் வலை வீசி சுமார் 2 லட்சத்தை அள்ள விவசாயி போட்ட மாஸ்டர் பிளான். இதற்கு முன்னாடி செயற்கை விவசாயம் செய்தவர் கோமா வரைக்கும் சென்று வாழ்க்கையை வென்று மீண்டு திரும்பியவர். 8 வருட கடின உழைப்புக்கு அப்புறமா இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை செயல்படுத்தியிருக்காங்க. என்ன திட்டம் அது, எப்படி செயல்படுத்தினாங்க, விரிவா பார்க்கலாம். ஆஹா, குளத்துல என்னமா மீன் பிடிக்கிறாருன்னு பார்த்தா இது குளமே இல்லைங்க. நெல்வயல்ல தான் வலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு விவசாயி திரு பொன்னையா. 1 ஏக்கர்ல நெல்லுல இருந்து 60,000, மீனோட வருமானம் 2 லட்சம்னு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல ஐடி ஜாப் வரை சம்பாதிக்கிற பொன்னையா அண்ணன் ஒரு காலத்துல செயற்கை விவசாயம் செஞ்சு அந்த விஷம் தாக்கி கோமா ஸ்டேஜுக்கு போனவரு. 8 வருஷம் விடாமுயற்சியில நெல்வயல்ல மீன் வளர்க்கிற வித்தைய கண்டுபிடிச்சவரு இவரு. இப்படி நெல்லும் மீனும் வளர்த்தா மீனுக்கு தீவன செலவில்ல, நெல்லுக்கு உரம் போட தேவையில்லை, களை எடுக்கவும் தேவையில்லைங்க. குளத்துல மீன் பிடிக்கிறாங்க, இதுல எப்படி அவ்வளவு வருமானம் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரே வயல்ல மீன் விவசாயம், நெல் விவசாயம் ரெண்டுமே செய்யறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த விவசாயியான பொன்னையா அவர்கள் தான் இப்படி ஒரு ஐடியாவை செயல்படுத்தி இருக்காங்க. 1 ஏக்கர் நிலத்துக்கு நெல் மூலமா கிட்டத்தட்ட 60,000, மீன் மூலமா கிட்டத்தட்ட 2 லட்சமும் வருமானம் வருமாமா. ஆக மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஐடி ஊழியர்களையே மிஞ்சுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களாம். புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பாசிகளை உட்கொண்டே எந்தவித தீவனமும் இல்லாம மீன் நல்லா வளரும். அந்த மீன் வெளியிடக்கூடிய அமோனியா நைட்ரஜனா மாறி நெற்கதிர்கள் நல்லா செழித்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதுக்கு தனியா உரம் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லையாமா. லட்சங்கள்ல சம்பாத்தியம்ங்கிறது ஐடி துறையில மட்டும்தான் சாத்தியமாகும்ன்றது கிடையாது. உடல் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காத இயற்கை விவசாயத்திலையும் நம்மளால அதை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பொன்னையா அவர்கள் மாதிரியான விவசாயிகள் காண்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. It's sponsored by Bimoto mobile app.